ஆடைகளுடன் let the celebrations begin. ஆந்திராவில் திருப்பதி லட்டு சர்ச்சையை போல் தெலுங்கானாவில் நடிகை சமந்தா நாகசைதன்யா விவாகரத்து குறித்த சர்ச்சை கிளம்பியுள்ளது. சமந்தா நாகசைதன்யா விவாகரத்துக்கு என்ன காரணம் தெரியுமா என 3 ஆண்டுகளுக்கு பிறகு கருத்து தெரிவித்து விவாதமாக்கிய தெலுங்கானா அமைச்சர் தற்போது பின்வாங்கியிருக்கிறார். அவர் மீது நாகார்ஜுனா வழக்கு தொடர்ந்துள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவுக்கு அக்டோபர் மாதத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் திருமண வாழ்க்கையை தொடங்கிய அவர்கள் 2021ஆம் ஆண்டு தங்களது பிரிவையும் அக்டோபர் மாதத்திலேயே அறிவித்தனர். தற்போது அவர்களது விவாகரத்து குறித்து மீண்டும் விவாதம் கிளம்பியிருப்பதும் இந்த அக்டோபர் மாதத்தில்தான். இந்த முறை விவாதத்தை கிளப்பியது தெலங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா. சமந்தா நாகசைத்தன்யாவின் விவாகரத்திற்கு முன்னாள் அமைச்சர் KT ராமாராவ் தான் காரணம் என்று அவர் போட்ட குண்டு తిరుపతి లడ్డు సర్చయే తూకి సాపిట్టు విట్టదు. ఇండస్ట్రీ వాళ్ళందరికీ కూడా తెలుసు ఈరోజు సమంత జీవితం అన్యాయం కావడానికి 100% కేటీఆర్ కారణం. மாதாப்பூர் அருகே ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அரங்கம் அண்மையில் இடிக்கப்பட்டது. முந்தைய ஆட்சியின் போது அந்த கட்டடத்தை இடிக்காமல் இருக்க சமந்தாவை தனது ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று அப்போதைய அமைச்சராக இருந்த KT ராமாராவ் கூறியதாகவும் அதற்கு நாக சைத்தன்யாவின் குடும்பமே சமந்தாவிடம் இதனை வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் கொண்டா சுரேகா குற்றம் சாட்டியுள்ளார். இதுவே அந்த சினிமா ஜோடியின் பிரிவுக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். விவாகரத்தை விவகாரமாக்கிய அமைச்சர் கொண்டா சுரேகாவுக்கு 4 முனைகளிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. KT ராமாராவிடமிருந்து நோட்டீஸ் பறந்த நிலையில் நடிகர் நாகார்ஜுனாவும் கடும் கண்டனம் தெரிவித்தார். அவரது மனைவி அமலா ராகுல் காந்தியிடம் முறையிட்டார். உங்கள் கட்சியினரை கட்டுப்படுத்தி விஷமத்தனமான கருத்துக்கு மன்னிப்பு கேட்கச் செய்யுமாறு ராகுல் காந்தியை டாக் செய்து பதிவிட்டிருந்தார். தன்னை சிறுமைப்படுத்தாதீர்கள் என்றும் எங்களது விவாகரத்தில் எந்தவித அரசியல் தலையீடும் இல்லை என்றும் நடிகை சமந்தாவும் காட்டமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமைச்சரின் கருத்துக்கு கண்டனங்களை பதிவு செய்துள்ள நடிகர் நாக சைத்தன்யா விவாகரத்து என்பது ஒருவரது வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட வேதனையான முடிவுகளில் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். எங்களது வெவ்வேறு வாழ்க்கை இலக்குகளின் காரணமாக மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளை தலைப்புச் செய்திகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது வெட்கக்கேடானது என்று நாக சைத்தன்யா கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்படி தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்து வருவதை அடுத்து தான் பேசிய கருத்துக்களை நிபந்தனையின்றி திரும்பப் பெறுவதாக அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்துள்ளார். KT ராமாராவ் குறித்து விமர்சிக்க வேண்டியிருந்ததாகவும் ஒரு குடும்பத்தை விமர்சிப்பது தனது நோக்கமல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமந்தாவின் பதிவை பார்த்த பின்னர் தனது கருத்து குறித்து மோசமாக உணர்ந்ததாக கூறி சினிமா வட்டார சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அமைச்சர் கொண்டா சுரேகா அதே சமயம் KT ராமாராவ் குறித்த தனது கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று கூறி அரசியல் சர்ச்சைக்கு கமா போட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக பிரியா ராஜேந்திரன். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.